தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், காமநாயக்கன்பட்டி, கொப்பம்பட்டி, ஈனாமணியாச்சி பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. மழையால் பள்ளி, கல்லூரி முடிந்து வீடு திரும்பியவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். நெல்லை மாவட்டம் டவுன்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, கேடிசி நகர் பகுதிகளில் பரவலாக மேகமூட்டத்துடன் மழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. தென்காசி மாவட்டத்தில் மேலகரம், சிந்தாமணி, ஆயிரப்பேரி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பொழிந்ததால் வெப்பம் தணிந்தது. நாகை மாவட்டத்தில் கச்சநகரம், பாங்கல், குளப்பாடு பகுதிகளில் அரை மணி நேரம் கனமழை பொழிந்தது. மழை காரணமாக நெல் மூட்டைகளை விவசாயிகள் தார்ப்பாய் கொண்டு மூடி பாதுகாத்தனர். மழையால் அறுவடை பணிகளும் பாதிக்கப்பட்டன. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு வெப்பம் குறைஞ்சி மழை பெஞ்சது சந்தோஷமாக தான் இருக்குது. மேற்பட்டு இருந்தாலும் அறுவடை நெல் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மலை பிரதேசமான கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், பேருந்து நிலையம், லாஸ்காட் சாலை பகுதிகளில் லேசான பனிமூட்டத்துடன் சாரல் மழை பொழிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் பூதப்பாண்டி, திட்டுவிளை, துவரங்காடு, இரச்சக்குளம், தெரிசனங்கோப்பு உள்ளிட்ட மலையோர கிராமங்களில் கனமழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பொழிய வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகர்களில் ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.